மீனம் ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டு போகிற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மீனராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மீனராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த 7.5 சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயம் இந்த 2026 நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையப்போகுதுன்னு நினச்ச உங்களுக்கு முதல் 7 மாதம் இந்த வருடத்தில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மட்டுமே கொடுத்துருக்கும். தற்பொழுது நம்ம 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஆரம்பிக்க போகுது. இன்னும் இந்த 2026 மீதி ஒரு 5 மாதங்கள் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. இந்த இடைப்பட்ட இந்த 5 மாதங்களும் அடுத்து 2027 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஆடி முடிஞ்சு ஆவணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால நிச்சயம் எதிர்பாராத ஒரு சர்ப்ரைஸ்கள், எதிர்பாராத ஒரு திருப்பு முனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு என்பது ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய 1.5 வருடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும், குருவுடைய வக்ர பயிற்சியும், சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி, அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் என கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கிரக பயிற்சியோட பலன்களும் உங்களுக்கு மீனராசிக்காரர்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ்யோகத்திற்கு இணையான ஒரு நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் நிறைய ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையுமே நீங்கள் அதிகப்படியாக சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முறைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாகவே உங்களுக்கு வெற்றியை தரும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் விரைவில் கிடைக்கலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக திருமண தடை, சீமந்தம் இந்த மாதிரி நிறைய தடைய பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கும். இது அனைத்தும் விரைவில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே உள்ளது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் இந்த வருடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே ஏற்பட போகுது. நீங்கள் போய் ஒரு மீனம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிற உங்களுக்கு நிச்சயம் இனி வரக்கூடிய நாட்களை பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்த்திட்டு போகக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது.
இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய கூட இருக்க நபர்களே உங்களுக்கு உங்கள் மீது பொறாமை கொள்ளவும் உங்களுக்கு எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக உள்ளது. குறிப்பாக குடும்ப உறவுகள் மத்தியிலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக உள்ளது. உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் வரப்போகிறாங்க. அந்த புதிய நபர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே இவர்கள் மூலமாகவே உங்களுக்கு ஏற்பட போகுது. அந்த புதிய நபர்கள் அப்படிங்கிற உங்களுடைய நண்பர்கள் இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், இல்லை மனைவியாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரர், இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிகழப்போகுது.